Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சிக்கன் பக்கோடா. ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப கிறிஸ்பியா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். குழந்தைங்கள பெரியவங்க எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் நான் போட போகிற வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடவே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சீரக பவுடரும் ஒரு 3/4 ஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பைண்ட் பண்ணுறதுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன். லைட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட்டாக தெரியுது. கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதோடவே ஒரு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர்றதுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து சிக்கனை வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு வெறும் ஃப்ளெஷ்ஷை மட்டும்தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போனோடு போடணுன்னா கூட நல்லாயிருக்கும், அது கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்படி சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்றது தான் பிடிக்கும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து போன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கெட்டியாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் வந்து அதை வந்து ஊற விட்டுறணும். அப்போ உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகி ரொம்ப ஈஸியாக குக் ஆகும். அது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து இதை வந்து சூடான எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா வெளியிலலாம் குக் ஆன மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் வந்து மாவாக இருக்கும். அதனால நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம எல்லா சைட்லேயும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. செஞ்சு முடித்தா சட்டுன்னு காலியாயிரும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளான ரெசிப்பியை. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தானா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.